அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பதிவு, நேற்று ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எனக்குள்ளே ஏற்படுத்திய தாக்கம், இல்லை அந்த படத்தை பற்றி என்னோட கருத்து, அதை பதிவு பண்ணலாமா? அந்த படத்தின் பெயர் லப்பர் பந்து. இது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகும். ஒன்று உங்கள் பையன், உங்கள் கூட பழகணும் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்களே அப்படி இருந்திருக்கலாம். அது என்ன, ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்ச படம் அப்படின்ற மாதிரி புரிதல் இருக்கும் சிலருக்கு. அது ஒரு வகையான புரிதல். இன்னொரு சைடு என்னென்னா, அந்த படத்தோட ஒரு அடிநாதமே படத்தோட ஆரம்பத்திலே ஒரே ஒரு வசனத்தில் இயக்குனர் சொல்லிடுவார். ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கும். நல்ல பாட்டு தான், பாட்டு இப்போ மறந்துச்சு, பட் நல்ல பாடல். எல்லாருமே அந்த மாதிரி அந்த லோக்கல் பஸ்ஸெல்லாம் கேட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாடல். உடனே ஒருத்தர் சொல்லுவார், ராஜா ராஜாதாயா அப்படின்னுவார். ஆனால் அந்த கதாநாயகன் ஒரு இளம் வயசில் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார், ராஜா ராஜா தான், ஆனால் இது தேவா அப்படின்னு முடிப்பார். பெருசாக இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு கோட். அதாவது அவர்கள் திறமை மதிக்கப்படணும், அவ்வளோதான். அந்த படத்தோட அடிநாதமாக தான் அது கடைசியில் கிளைமேக்ஸ்லேயும் அதே தான் வரும். திறமையானவர்கள் ஜாதி, மதம், இனம், மொழி பாகுபாடு, ஆண் பெண் பேதம் எதையுமே பார்த்து மதிப்பிடக்கூடாது. திறமைக்கு மதிப்பு அளிக்கப்படணும் அப்படின்றதான் கிளைமேக்ஸ்லையும் அதுதான் நடக்கும். கூடுதலாக உறவுகள், இந்த உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன விஷயம், புரிதல், ஈகோ விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, ஈகோ விட்டு ஒழிக்கணும், விட்டுட்டா உறவு சுமூகமாக இருக்கும், நம்பினவங்களை நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்பினவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற அந்த எல்லா ஒரு விஷயத்தையும் அந்த இயக்குனர் மிக கச்சிதமாக வச்சுருந்தார். படம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. எங்கேயுமே மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகாது. பாடல்களும் ஒரு மாதிரி பின்னாடி ஓடுற பாடல்கள் தான், ஆனால் படம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அப்புறம் விஜயகாந்த் சாரை ரெஃபரன்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. விஜயகாந்த் சாரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவரோட இறப்பில் பார்த்தோம் இல்லையா, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது என்னோடய பள்ளி பருவத்தில் 10வது நான் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு நண்பர், ஏன்னா நான் 10வது படித்த 2006 காலகட்டம். எல்லாருமே அப்போது கமல் சாரோட ஃபேனு, அஜித் ஃபேனு, இல்லை விஜய் சார் ஃபேனு, இல்லை ரஜினி ஃபேனு, இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த நண்பன் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்து. நான் விஜயகாந்த் சாரோட தீவிரமான ரசிகன் எப்படி சொல்கிறேன்னு பாருங்க. நெஞ்சில் விஜயகாந்த் சாரோட உருவத்தை பச்சை குத்தி இருந்தான். அது எனக்கு அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரு அஜித் சார் ஃபேனு, விஜய் ஃபேனு அப்படி சொல்லிட்டு இருக்கோம். விஜயகாந்த் சாரோட ஃபேனாக அவ்வளோ தீவிரமான ஒருத்தனாக இருந்தான். அந்த மாதிரி அவனை திடீர்னு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஞாபகப்படுத்துச்சு. அவன் பேர் கூட மறந்துடுச்சு, அந்த நண்பனோட பேர். ஆனால் அவனோட அந்த செயல் இன்னும் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு பாருங்கள். என்னோட 10வது படிக்கும்போது ஒரு காலகட்டத்தை ஞாபகப்படுத்துச்சு. அப்புறம் நாங்கள் கடந்து வந்த ஒரு கரெக்டாக 2011 தான் அந்த படத்தோட ஆரம்பமாக ஆரம்பிக்கும். அப்போது நாங்கள் கிரிக்கெட்டில் இப்போயும் விளையாடிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துச்சு. கிரிக்கெட்டில் எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஃபேமிலியும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் ஒரு உறவுகள் சரியாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஈகோவாக அவங்கவுங்க மனிதமாக கூடி பழகணும். தேவையில்லாத அவன் இவன் அப்படின்ற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலான ஒரு படம். என்கேஜ்மெண்ட்டாக தான் வச்சுருந்தது. நல்ல ஒரு படம், நல்ல ஒரு தரமான படம். மிக நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு கூட போய் பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல படம். வாய்ப்பு அமைந்தால் போய் பாருங்கள். நன்றி.